வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். கௌதம், கௌதம், அம்மாவை தெரியுதா? அம்மா, கௌதம், அம்மாவை தெரியுதா? கௌதம், கடவுளே, கௌதம், அம்மா. டேய் கௌதம், நானும் திவ்யாவும் இங்கதான் இருக்கோம். உனக்கு ஒண்ணும் இல்லடா, பயப்படாத. அம்மா, என்ன திட்ட மாட்டல? இல்ல கௌதம், தப்பு பண்ணிட்டேன்னு அடிக்க மாட்டல? இல்லடா. என் மேல உனக்கு கோவம் இல்லலம்மா? ஐயோ கண்ணா, நீ பேசுனதே எனக்கு போதும்டா. அம்மாக்கு உமால எந்த கோபமும் இல்லடா. இப்பதான்டா எனக்கு போன உயிரை திரும்ப வந்திருக்கு. அம்மா உன்னை அடிக்கலாம் மாட்டேன். இப்படி பண்ணி அம்மாவை தவிக்க விட்டுடாத, சரியா? அம்மா, நான் உங்களை ரொம்ப அளவச்சிட்டேனாம்மா? சாரிம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ கண்மொழிச்சு பார்த்துட்டல, எனக்கு அதுவே போதும். அம்மா, நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் நாங்கள் வீட்டை விட்டு போயிட்டோம். அப்படி போனாதான் எங்களை தேட நீங்களும் வாசங்களும் ஒன்றா சேருவீங்க. நீங்கள் 2 பேரும் தேடுவீங்க, நீங்கள் 2 பேரும் பேசிப்பீங்க. அப்படியே நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் இருப்போம்னு நினச்சிதாம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டோம். எங்களை மன்னிச்சிருமா, திட்டாதம்மா. முதல்ல நீ சரியாகி வீட்டுக்கு வாடா, எனக்கு அது போதும். எந்த வீட்டுக்குமா? அம்மா, நீ வாசு அங்கிள் கிட்ட பேசிட்டியாமா? அங்கிள், எங்க அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம். அம்மா சொல்லுமா, ஏமா அமைதியா இருக்க? அங்கிள், நீங்களாவது சொல்லுங்க. கௌதம், முதல்ல உனக்கு சரியாகட்டும், நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நீ உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதன்னு இரு, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அம்மா, நீ என்னை விட்டு எங்கேயும் போகாதம்மா. இப்பவே பதில் சொல்லுமா. நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்க போறோம். அம்மா, கௌதம் கேக்குறான்ல, சரின்னு சொல்லுமா. நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லுமா. ஆமா ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. டாடி, டாடி, நீங்களாவது சொல்லுங்க டாடி. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லு டாடி. ஏன்டா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளைங்க இவ்வளவு தூரம் முடிவு எடுத்து ஒரு பெரிய கண்டத்துல இருந்து உசுர் பொழைச்சு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு ஒன்னா இருக்கிறோங்கிற எண்ணம் அவங்க மனசுல ஆழமா இருந்தா இப்படி ஒரு காரியத்தை அவங்க பண்ணிருப்பாங்க. இனியும் புடிவாதம் பிடிக்காம சரின்னு சொல்லுங்களேன். இதுக்கப்புறமும் இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? நீங்க 2 பேரும் யாருக்காக இந்த வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மனசுலயே நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும், நாம எல்லாரும் சேர்ந்து இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கு. அப்புறம் யாருக்காக நீங்க சேரக்கூடாதுன்னு இந்த முடிவுல இருக்கீங்க? எதுக்கு வினோ இந்த வரட்டு பிடிவாதம்? ஆமா வினோ, நாங்க பெரியவங்க, உங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் சொல்றோம். கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுமா. ஏ வாசு, நீ சொல்லுடா. நீ சொன்னா வினோ கேப்பா. சொல்லுடா. அம்மா, இப்ப அவங்க என்ன மனநிலையில இருக்காங்க? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல வாங்க, நம்ம போலாம். கௌதம்க்கு இப்ப சரியாயிடுச்சு, இனி அவங்க பாத்துப்பாங்க. நீங்க வாங்க. இல்லடா, இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்க இருந்து வரதா இல்லடா. அம்மா, சூழ்நிலையை சாதகமாக்கிக்கிட்டு குழந்தைகளோட சேர்ந்துக்கிட்டு நீ இப்படி பண்ணாத. வா போலாம்.
அங்கிள் போகாதீங்க அங்கிள் ப்ளீஸ். அம்மா வாஸ் அங்கிள் போறேன்னு சொல்றாருமா, நீ சொல்லுமா. ஏமா அமைதியாவே இருக்க, ஏதாவது பதில் சொல்லுமா. நம்ம எல்லாரும் ஒண்ணா இருக்கலாம்னு சொல்லுமா. அம்மா சொல்லுமா. கௌதம் 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 அம்மா டாக்டர் நம்ம ஒண்ணா இருக்கலாம் சொல்லுமா. என்னாச்சு திடீர்னு? நல்லா தானே இருந்தா. கௌதம் அம்மா ஐயோ கௌதம் என்னாச்சு கௌதம் 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 நீ முதல்ல அமைதியா இரு. இப்ப நீ பேசக்கூடாது கௌதம். முதல்ல நீ சரியாக கௌதம். நம்ம இதெல்லாம் வீட்ல போய் பேசிக்கலாம். கௌதம் அமைதியா இருடா. கௌதம் நீ எதுவும் பேசாத. அம்மா கௌதம் பதில். கௌதம் ஒண்ணு இல்ல கௌதம். சொல்லுமா. கௌதம் ஐயோ கௌதம் அவன் கேட்கறதுக்கு ஒரு பதில சொல்ல. நீ வீம்பு பண்ணாத வினோ. உள்ள மூச்சு விடவே எவ்வளவு கஷ்டப்படுறான்னு பாரு. கௌதம் ஆமாம்மா, கௌதம்க்கு எதுவும் ஆக கூடாதுமா. நீ அவன் கேக்குறதுக்கு சரின்னு சொல்லுமா. ஐயோ வினோ, பிடிவாதம் பிடிக்கிறதுக்கான நேரம் இது இல்ல. சொன்னா கேளு வினோ. அவன் கேட்கறதுக்கு சரின்னு சொல்லு. ஐயோ கௌதம் டாக்டர் டாக்டர் என்னன்னு பாருங்க டாக்டர். என்ன சிஸ்டர் இது? டாக்டர், எல்லாரும் sorry சுத்தியோட டாக்டர். நின்னு பேஷண்ட் அம்மா, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதம் டாக்டர் இங்க பாருங்க டாக்டர். கௌதம பாருங்க டாக்டர். பேஷண்ட் கண்ணு முழிச்சு எங்க கிட்ட சொல்ல மாட்டீங்களா? ஆமா, பையனுக்கு என்னாச்சு? ஏன் திரும்ப அப்படி மூச்சு வாங்குறான்? முதல்ல எல்லாரும் வெளியே போங்க ப்ளீஸ். வெளியே நில்லுங்க ப்ளீஸ். டாக்டர் எங்க அம்மா கௌதம் போக கௌதம் சொல்லாதீங்க. ஒண்ணு இல்ல கௌதம் கௌதம். அம்மா ஐயோ கௌதம் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுமா. அமைதியா இரு கௌதம். கௌதம் நர்ஸ், அந்த இன்ஜெக்ஷனை கொடுங்க. ஓகே டாக்டர். இங்க பாருங்க, உங்க பையன் என்ன ஆசைப்பட்டு கேட்கறான்னு எனக்கு தெரியல. ஆனா இவன் வந்த கண்டிஷனுக்கு புது ரத்தம் அவன் உடம்புல செட்டில் ஆகி பையன் இப்ப கண்ணு முழிச்சு பேசுறதே அதிசயமா இருக்கு. இதுல நீங்க மேற்கொண்டு அவனுக்கு பிரஷர் கொடுக்காதீங்க. அவன் உடம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணா அது மூளைய பாதிக்கும். அவன் மூளை பாதிச்சிருச்சுன்னா மறுபடியும் ஃபிட்ஸ் வரும். திரும்ப ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா அவன் கிரிட்டிக்கல் கண்டிஷனுக்கு போயிடுவான். அப்புறம் அவன் கண்முழிக்க மாட்டான். ஐயோ கௌதம். அம்மா ஒன்னா இருக்கணும் தாம்மா ஆசை. அம்மா வாசங்க கிட்ட பேசுமா. வினோ, டாக்டர் என்னென்னமோ சொல்றாரு. நீ ஏமா கல்லு மாதிரி இருக்கிற? கௌதம் நீ கொஞ்சம் அமைதியா இரு. அம்மா அமைதியா இருக்கானாலே கண்டிப்பா நீ சொல்றதுக்கு ஒத்துக்குவா. கொஞ்சம் அமைதியா இருடா கண்ணா. அம்மா அங்கிள் கிட்ட பேசுமா. வினோ, கௌதம் சொல்றத கேளுமா. அவன் சொல்றதுக்கு ஒத்துக்கம்மா. அம்மா கௌதம் எனக்கு பதில் சொல்லுமா.